திமுகனால அசிங்கத்துக்கு பஞ்சம் இல்லை. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ அசிங்கமாக, எவ்வளோ கேவலமாக, ஆபாசமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுகிறார் ஆர்எஸ் பாரதி. ஆர்எஸ் பாரதி குறிப்பாக சொல்கிறாரு, ஒப்பா யார் வாத்தா யாருன்னு கேளு. அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெண்ணியம் குறித்து பேசக்கூடிய நபர்கள். இல்லை அண்ணாமலையும் ஒரு விஷயம் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இடம் இருந்தால் நீங்கள் காட்டுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா அந்த கட்சிக்கு நான் உண்மையில் கேஸ் போட்டால் நீங்கள் பதில் சொல்லி கேட்குறாரு. எனக்கு தெரியும் அவரை, ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு படைன்னு வச்சுருக்காரு. பார்த்தீங்களா? அவருக்கான பாதுகாப்பு வச்சுருக்காரு. இவங்கள மாதிரி கவர்மெண்ட் காசு எடுத்து போலீஸை கூட வச்சுக்கிட்டு செட்டப் பண்ணல. தான் உழைச்ச காசில் அவருக்கு பவுன்சர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காருன்னும் பொழுது ஊருக்குள்ளே வரன்றிருக்காரு. அடுத்து வேங்கவேல் போவார், நிச்சயமாக போவதற்கான முன்னெடுப்பு வர 27 மாவட்ட செயலர்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதை தாண்டி ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மேலே ஒரு பெரிய மாநாடு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான வேலையை விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. சீமான் அவருடைய ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா வெட்டினது ஒட்டினதுன்னு இப்போ ஒரு பிரச்சனை போகுதுல்ல. இப்போ 15 வருஷம் நீங்கள் கழட்டிட்டு வந்தீங்க. உங்கள்கிட்ட ஃபேக்ட் செக் யூனிட் ஒன்று இருக்குல்ல. எல்லா பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராவுத் இப்ராஹிம் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்குமா சார்? தமிழ்நாட்டில் எப்பயுமே அரசியலுக்கு பஞ்சம் இல்லை. இப்போ நம்ம ஆர்எஸ் பாரதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. விஜய் பரந்தூர் வந்ததுலேருந்து ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்காரு. நேற்று விஜய்ல ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில மேடையில் பேசிட்டு இருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அரசியலுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொன்னீங்க, திமுகனால அசிங்கத்துக்கு பஞ்சம் இல்லை. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ அசிங்கமாக, எவ்வளோ கேவலமாக, ஆபாசமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுகிறார் ஆர்எஸ் பாரதி. ஆர்எஸ் பாரதி குறிப்பாக சொல்கிறாரு, எங்களை எதிர்த்தவன் எல்லாம் இது வரைக்கும் வரலாற்றில் நிலைச்சதா சரித்திரமே கிடையாது. பேசிட்டு இருக்காரு. நேற்று சின்ன பையனி ஒப்பா யார் வாத்தா யாருன்னு கேளு. அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெண்ணியம் குறித்து பேசக்கூடிய நபர்கள் எவ்வளவு அநாகரிகத்தின் உச்சத்தில் போய் பேசுகிறாங்கன்ட்டு. சரி, உன்னை எதிர்த்தவெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது வரலாறு அப்படின்னு சொல்கிறீல்ல. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் உங்கள் பருப்பு வேகவில்லையே. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான். அவர் போன பிறகு கூட அவர் மருத்துவமனையில் படுத்திருக்க பொழுது 1983 அவர் மருத்துவமனையில் படுத்திருக்க பொழுது கலைஞர் முரசொலியில் எழுதின ஒரு கடிதம் என்னன்னாக்கா, ஒரு செய்தி என்னன்னாக்கா, என் ஆருயிர் நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் இறந்து விட்டார், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க. ஒருவேளை அவர் உயிரோடு வந்தால், இறந்தவன் எப்படி வருவான்? ஒருவேளை அவர் உயிரோடு வந்தால் நான் ஆட்சியை அவரிடம் ஒப்படைக்கிறேன். தன் ஆட்சியை பிடிக்கணும்னாக்கா எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கும் எவ்வளோ அநாகரிகத்தின் உச்சத்துக்கும் போவார்கள். சட்டமன்றத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணது கலைஞர் கருணாநிதி. அதே சட்டமன்றத்தில் எல்லாரும் இருக்கும் பொழுது நாடாவை அவிழ்த்து பாவாடை தூக்கினால் தெரியும்னு ஒரு ஆபாசமாக ஒரு விஷயத்தை பேசினவர் கலைஞர் கருணாநிதி. இவர் பெரியாரிடமிருந்தும் கலைஞரிடமிருந்தும் என்ன கற்றுக்கொண்டார்கள் என்பது ஆர்எஸ் பாரதியோட பேச்சிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். மீடியாவை ரெட் லைட் மீடியான்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி நீதிபதிகள்லாம் படித்து இன்றைக்கி நீதிபதி ஆயிருக்கீங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சை. இது அவங்க அப்பங்க செலவு பண்ணி இவர் கஷ்டப்பட்டு படிக்கிறது, இவர் போட்ட பிச்சை. இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை, ஒப்பனை போய் கேளு, கோத்தால போய் கேளுன்ற வார்த்தையெல்லாம் பேசுகிறார் இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ அநாகரிகத்தின் உச்சம்னா, இன்னும் சொல்லப்போனால் உங்கள் அப்பாவே நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறாரு. முதல் பொய். திமுக காரனாலே பொய் தான் சொல்லுவான்றதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் அறிமுகப்படுத்துனது திமுக கிடையாது. எஸ்.ஏ. சந்திரசேகர் கலைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் வசனம் எழுதுறதுக்கு. அதுதான் யதார்த்தமாக ஒரு விஷயமா நீங்கள் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், விஜயெல்லாம் சின்ன பையன், 50 வயசால சின்ன பையனா? அவருக்கு சின்ன பையன்னு நினச்சிட்டு இருக்காரு. இல்லை, நீ அரசியலில் சின்ன பையன் அப்படின்னாக்கா அந்த அரசியலோட சின்ன பையன் தான் பரந்தூருக்கு வந்த பிறகு இது வரைக்கும் எத்தனை தலைவர்கள் போன பிறகும் நேஷனல் மீடியா உள்ள வரல, செய்தி வரல, திமுக கூடாரம் அலறலை. இன்றைக்கி திமுக கூடாரம் அலறிக்கிட்டு ஜிஸ்கேன்னு ஒரு நிறுவனம் தன்னிச்சையாக முன்னே அங்கே இடம் இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறான். ஏன் கொடுக்கணும்? அப்போ எவ்வளோ பெரிய இம்பேக்ட். இங்கே பெரிய பையன் சின்ன பையன்லாம் கிடையாது, தாக்கம் இந்த அளவுக்கு இருக்குன்றதான் முக்கியம். நேஷனல் மீடியா கவர் பண்ணுதுனாக்கா எந்த அளவுக்கு ஒரு அதிர்வலை. நீங்கள் ஏதோ பரந்தூருக்கு விசா பாஸ்போர்ட் கொடுத்தது போல எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்க அதெல்லாம்? அப்போ இல்லையா, அவருக்கு மட்டும் ஏதோ புது புதுசாக ரூல்ஸ் போடுறாங்க. ஏதோ விசா பாஸ்போர்ட் கொடுத்து இமிகிரேஷன் கிளியர் பண்ணி வேறு ஏதோ அண்டை நாட்டுக்கோ சைனா பார்டருக்கோ போனது போல் இவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், இத்தனை மணி நேரத்துக்குள்ள தான் பார்க்கணும். இயல்பாக ஒரு கேள்வி, என் ஊர் என் மக்களை சந்திக்கிறதுக்கு நீ யாராக எனக்கு அனுமதி கொடுக்குறதுக்கு?
இது வந்து என்னுடைய அடிப்படை உரிமை. இது நமக்கான பேச்சுரிமை எப்படி இருக்கோ, கருத்துரிமை எப்படி இருக்கோ, பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திப்பது என்பது யார் வேணாலும் போகலாம் இந்திய அரசியல் சட்டத்தின்படி. ஏற்கனவே போராட்டம் நடந்துட்டு இருக்கிற இடத்துல 1 மணி நேரம் தான் நீங்க போராட்டம் பண்ணணும், ஏன் அந்த மாதிரி ரூல்ஸ் போடுறாங்க? அதாவது முதல்ல நீங்க தான் வெட்கப்படணும். டெல்லியில இருந்து விவசாயிகள் போராடினப்போ மோடி வந்து அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னு சொன்ன ஸ்டாலினும் உதயநிதியும் அவர்களும் இந்த நொடி வரை இது குறித்து நீங்கள் வாய் திறக்கல, நீங்க போல காட்டுங்களா? இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்குன்னா, வளர்ச்சி வேணும்னு சொல்றான். எப்படி வளர்ச்சி? நீங்கள் வளர்ச்சியை தடுக்கிறீர்கள், வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். இல்லை, அண்ணாமலையும் ஒரு விஷயம் சொல்றாரு, உங்கள்கிட்ட இடம் இருந்தால் நீங்கள் காட்டுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆட்சி யார் கையில் இருக்கு? விஜய் கையில் இருக்கு. அவர் இப்பதான் வந்திருக்காரு, ஆட்சியை திமுகவும் அதுக்குள்ளே நீங்க இடம் சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? நான் அண்ணாமலையிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குனாக்கா, மோடி அவர்கள் டாய்லெட் கட்டி கொடுத்தாருன்னு சொல்லி அங்கங்கே விளம்பரம் வச்சு பெருமை பேசுனீங்கல்ல, இது டாய்லெட் இருக்க வீட்டில் கட்டி கொடுத்தாரா, இல்லாத வீட்டில் கட்டி கொடுத்தாரா? தெரியல, கண்ணங்களே என்னன்னு தெரியல. கட்டி கொடுத்ததாக அவள் சொன்னது, இல்லாத இடத்தில் கழிப்பிடம் கட்டி கொடுத்தேன். அப்போ இல்லாத இடத்துல ஒரு விஷயத்தை கொண்டு வருவதுதான் வளர்ச்சி, அதுதான் மாற்றம். நீங்கள் இந்த பரந்தூரில் வந்து நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நீங்கள் ஒரு வேலை செய்யணுனாக்கா, நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் அந்த இடத்த கொண்டு வருவதற்கான அப்ரூவல் கிடைச்ச பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி போராடிய பொழுது அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் செய்யப்பட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயும் அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் சொன்ன இன்னொரு இடம் அங்கே. இப்போ பரந்தூருக்கு உங்களுக்கு யாருக்கு ஆதாயம் இருக்குன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனால தான் இப்போ உங்களுக்கு இத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக கதறி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் யதார்த்த ஒரு உண்மை, கள உண்மை சொல்கிறேன் பாருங்கள். அந்த நிலம் என்பது சதுப்பு நிலம், குறிப்பாக நிறைய நீர்நிலைகள் இருக்கிறது. இங்கே ரன்வே வந்து எது மேலே வரப்போகுதுனாக்கா, ஏரி மேலேயும், ஏரி மேலே, மிகச்சரியாக ஏரியின் மேல், சதுப்பு நிலம் மேலே. அப்போது இந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டணும்னா முதல்ல சாயில் டெஸ்ட் பண்ணணும். சாயில் டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான அனுமதி எங்கே கிடைக்குமானா கிடைக்காது. அனுமதி நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா தான் கிடைக்கும். ஏன்னா அந்த மண் என்பது இறுகிய தன்மையோடு இருக்கணும். ஏன்னா ஏர்போர்ட்ன்றது ஃப்ளைட் வரணும் போகணும், அதில் கார்கோ விமானங்கள்லாம் வரணும் பண்ணும்போது எந்த அளவுக்கு பூமி உறுதித்தன்மையோடு இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, அந்த இடத்த உறுதித்தன்மை படுத்துறதுக்கு நிறைய டெஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இதில் தங்கம் தென்னரசு ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து நீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கான வேலையெல்லாம் நாங்கள் நீர் மேலாண்மை வச்சு செய்வோன்ட்டு. துரைமுருகன் இது வரைக்கும் கிழிச்ச கிளி என்னன்னு எங்களுக்கு தெரியும். சிவகங்கையில் ஒரு குடம் தண்ணிக்கு பெண்கள் பிச்சை எடுத்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க போய் நின்று ஊற்றெடுத்து உட்கார்ந்து தண்ணி கொண்டு வந்தாங்கன்னும் பொழுது இவர்கள் நீர் மேலாண்மை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். ஆனால் முதல்ல அங்கே செய்யப்படக்கூடிய அடிப்படை விஷயம் என்னவாக இருக்கும்னா, அந்த ஒட்டுமொத்த நீரை வெளியேற்றுவது. அந்த நீரை வெளியேற்றுவதன் மூலமாக அந்த மண் என்னாகனாக்கா, மண் வந்து நிலத்தடி நீர் வந்து கீழே போயிட்டு வறண்ட பூமியாக மாறும். அப்போ ஒட்டுமொத்தமாக அதை சார்ந்த சுற்றியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் பார்த்திங்கன்னா, எல்லா நிலவளமும் பார்த்திங்கனாக்கா நீரற்ற ஒரு நிலமாக மாறும். ரெண்டாவது, அந்த சதுப்பு நிலம் இருக்கு இல்லையா, அந்த களிமண் அவ்வளோத்தையும் வெளியேற்றணும். அது மேலே உங்களுக்கு ரன்வேவோ அங்கே அந்த ஓடுதலமோ அமைக்க முடியாது. இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் இங்கே விற்று அதையும் காசு பண்ணிடுவாங்க. அதை காசு பண்ணுவாங்க ஒன்று. ரெண்டாவது விஷயம், அந்த மண் எடுத்த இடத்தில் அந்த தரைதளம் பலமாக இருப்பதற்கு பாறைகள் கொட்ட வேண்டும். பாறையை கொட்டி தான் செய்ய முடியும். அப்போதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே ஒரு இயற்கை வளத்தால் ஏற்கனவே இயற்கை வளத்தால் கொடுக்கப்பட்ட பாறையை வந்து நீங்கள் எவ்வளோ அழிக்கிறீங்கன்னு தெரியும். உடச்சி எடுத்து வந்து மறுபடியும் இங்கே வச்சு அதை மறுபடியும் உடச்சி கொண்டு வந்து இங்கே போட்டு சாண்டை போட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி சரி எல்லா செலவும் பண்ணுறீங்க. 36,000 கோடி பட்ஜெட் இருக்குது. இவ்வளவும் செஞ்சு நீங்கள் சரி செய்த பிறகு மழை வந்தால் எங்கே போகும்? அந்த இடத்துக்கு தான் வரும். ஏன்னா ஏரி இருந்த இடம், ஆடு மாடு கிடையாது, தண்ணி இருக்கின்றது ஒதுங்கி போகிறதுக்கு. மழை இயற்கையாக அந்த வடிகால் என்ன பண்ணி தான் அங்கே வந்து நிற்கும். அதை நீங்கள் தடுத்தீங்கன்னா என்ன ஆகுனாக்கா, சென்னை போன்ற பெருநகரங்கள் பாதிக்கப்படும், முங்கிடும். தடுக்காமல் விட்டீங்கன்னாக்கா ஏர்போர்ட்டு நாசமாக போயிடும். அவ்வளோ செலவு பண்ணுது. அப்போது இது வந்து வளர்ச்சியா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் தம்பி. ஒரு பொதுவாக இன்றைக்கு நீங்கள் கடைக்கு போய்ட்டு அரிசி வேணும்னு கேளுங்களேன், கர்நாடகா போனியா ஆந்திரா போனியான்னு கேட்பான். ஆமாம், கேட்குறேன். தமிழ்நாடு முப்போகம் விளைஞ்ச பூமி. நம்மளுடைய வரலாறு எவ்வளோ பெருசுனாக்கா, இன்றைக்கி பிரமிட் இருக்கு இல்லையா, பிரமிடில் அங்கே மம்மிகள் பதப்படுத்த இடத்துல அதோடைய மூக்குகளில் மிளகு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். மிளகு மஞ்சளும் நம்மிடம் விளைந்தது. இதை பார்த்து தான் உலக நாடுகள் வர்த்தகத்திற்காக வணிகத்திற்காக அப்படி தான் உள்ளே வந்தான், அப்படி தான் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினான். அப்போது அவன் அந்த மிளகை எடுத்துக்கொண்டு அவனுக்கு அதிகமான மிளகு தேவைப்பட்டுச்சு. அப்போ இவன் நம்ம கொடுக்க மாட்டான் போது தான் அவன் திட்டமிட்டு மிளகாயை உள்ளே கொண்டு வந்து தூவி விட்டான். கருவள மரத்தை எப்படி கொண்டு வந்து நிலத்தை அழிச்சாங்களோ அதுபோல் மிளகாயை கொண்டு வந்து, இந்த வரலாறு நீண்ட நெடிய வரலாறு. அப்போது இவர்கள் ரொம்ப திட்டமிட்டு நம்மளை அடிப்பதற்காக ஒரு வேலை செய்து கொண்டிருக்காருன்னும் பொழுது இந்த இடத்தில் இந்த விஷயம் விஜயால் உள்ளே கொண்டு வரப்பட்டு இன்றைக்கி சென்சேஷன் விஷயமாக மாறும் பொழுது ஆர்எஸ் பாரதி கதறாரு. ஏன்னா அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக ஏதோ கிடைக்கக்கூடிய ஆதாயம் போய்விடும் என்பதற்காக ஆர்எஸ் பாரதி ஒரு பக்கமும் அண்ணாமலை ஒரு பக்கமும் என்ன செஞ்சுருக்கோம்னாக்கா, மக்களுக்காக தான் அரசாங்கம், மக்களுக்காக ஒரு ஒரு ஆட்சி நடக்குதும் பொழுது சரி நாங்கள் மாற்று இடத்தை பார்க்குறோம்னு சொல்லியிருந்தா தான் சரியான ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் இடம் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு அண்ணாமலை இருக்கணும்? கவர்மெண்ட் எதுக்கு வேலை செய்கிறாங்க? இதில் என்ன ஒரு கேள்வினா, விஜய் வந்து நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் கழிச்சு போகிறீங்கன்றீங்க. நீங்கள் 3 வருஷமாக இருக்கீங்க அண்ணாமலை, போனீங்களா? அவரும் போனது. ஏன் போல? இந்த கேள்வி ஏன் யாரும் கேட்கல? அதை யாரும் கேட்க மாட்டாங்க, அவரை கேட்க மாட்டாங்க. விஜய் நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாக்கா, அண்ணாமலை நீங்கள் போனீங்களா? நீங்கள் திருமாவளவன் போனார்,
பாட்டாளி மக்கள் கட்சி போச்சு, வேல்முருகன் மறுபடியும் அவர்கள் அங்கே வரவே இல்லைன்றது ஒரு குற்றச்சாட்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 சமூகம் தான் அதிகமாக அங்கே வாழ்கிறாங்கன்றாங்க. அப்போ இவர்கள் வரவில்லைனாக்கா இவர்களை வெயிட் அதை கவனிச்சிட்டாங்களா, ஏன் வரல, அப்போ யாரும் வராட்டி பரவாயில்ல. சவுக்கு சங்கர் வந்த பொழுது தான் அந்த செய்தி கொஞ்சம் பூதாகரமாச்சு. அவர் மீது 3 வழக்குகள் போடப்பட்டுச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா விஜய் போனதுக்கப்புறம் தேசிய செய்தியாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு ஆர்எஸ் பாரதி கதறி கொண்டிருக்கிறார். நீங்கள் விஜய் சின்ன பையன்றீங்க, விஜயோட பையனே வளர்ந்து உங்கள் கண்ணில் விரல விட்ட அளவுக்கு வளர்ந்துட்டாப்புல. நீங்கள் சின்ன பையன் இப்படி பைத்தியகர்த்தனமாக பேசுறது முதல்ல நிப்பாட்டிக்கணும். ஏன்னா இவர் ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ்எஸ் பாரதின்னு சந்தேகம் இருக்குது. பேசுறது செய்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமும் அறிவுக்கு பொருந்தமான ஒரு விஷயத்தில் கொச்சையான வார்த்தைகளை மேடையில் ரொம்ப ரொம்ப கொச்சையா. சீமானை குறித்து அவர் பேசிய வார்த்தை, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, அவர் சொல்கிற வார்த்தையை கவனி, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா அந்த கட்சிக்கு நான் உண்மையில் கேஸ் போட்டால் அதுக்கு பதில் சொல்லி கேட்குறாரு. இது அங்கே சுற்றி இருக்கிற பெரிய அரசுலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, பார்க்குறாங்க. நான் கேட்குறேன் இயல்பா, பொதுவாக எல்லாரும் எத்தனை அப்பனுக்கு பிறப்பீங்க? எல்லா மனுஷனும் ஒருத்தருக்கு தான் பிறக்க முடியும். அவரை பதில் சொல்லுங்கள். பொதுவாக எல்லா பிள்ளைங்களும் எத்தனை அப்பனுக்கு பிறப்பீங்க? நீங்களாம் நான் கூட்டமாக பிறப்பீங்களா? யாரை பல அப்பனுக்கு? எல்லாரும் ஒருத்தர் தானே பிறக்க முடியும். அப்போ ஏன் இவ்வளோ அநாகரிகமாக நீங்கள் பேசணும்? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தம்பி. இவர் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தான்ற வார்த்தையை பயன்படுத்துவது சீமானே கிடையாது. சீமானுடைய தாயை அவருடைய கற்பை குறித்து கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தை. இதைத்தான் துரைமுருகனும் பேசினார். என்னன்னாக்கா, பெரியாரை குறித்து விமர்சிப்பவன் அவனுடைய பிறப்பை சந்தேகப்படுகிறேன். அப்போ முதல்ல நீ யாரை சந்தேகப்படுற? அண்ணாவுடைய பிறப்பை சந்தேகப்படுறியா? பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறோன்னு சொல்றாங்க, பெண்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. கேவலமா பேசுறது துரைமுருகனுக்கு பழக்கம். ஏன்னா அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமா பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க சினிமாவுக்கு போன்னு சொன்னால்தான் இருந்தாலு இவர் அண்ணாவினுடைய தாயையுடைய கற்பை சந்தேகப்படுகிறாருன்னு இங்கே ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அண்ணாதுரை பெரியாரிடமிருந்து முரண்பட்டு வெளியே வந்த பிறகு தான் திமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்குறாரு. அப்போ அண்ணாவே எல்லா சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, முரண்படுகிறார். நீங்கள் பெரியாரை பற்றி முரண்பட்டாலே, நீங்கள் வந்து அவரை குறித்து பேசினாலே நீங்கள் வந்து அவருடைய பிறப்பை சந்தேகப்படுவீங்கனாக்கா கலைஞருடைய பிறப்பை சந்தேகப்படுவீங்களா? கலைஞர் பெரியாரை குறித்து எத்தனை முரசொலியில் எழுதியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது பெரியாரும் வந்து முதல்ல எந்த அளவுக்கு வந்து திமுக விமர்சிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்த பெரியார்ன்ற போர்வையே தவறான போர்வை. நம்ம ஏன் அண்ணான்னு சொல்கிறோம்? அவர் பேர் அண்ணாதுரை சொல்கிறோம். ஈவ ராமசாமி நாயக்கர் ஏன் பெரியாரா மாறினீங்க? அவங்களுக்கு பெண்கள் ஒரு பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி பெண்கள் ஒரு பட்டம் கொடுத்தாங்க? உங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியும், வரலாறு எங்களுக்கு தெரியும். இப்போ இது தட்சணாமூர்த்தி கருணாநிதி மாறினார், கருணாநிதி கலைஞராக மாறினார். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடினாங்க, அதான் திராவிடம். புரிஞ்சுங்களா? எதுக்கு இந்த திராவிடம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, வரலாற்றை எப்படி திருடுறாங்கன்னு உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் திருடினது நம்ம கண்ணுக்கு முன்னாடி. இப்போ சமீபமாக ஸ்டாலின் வரலாறு திருடினார் தெரியுமா? பெண்கள் கலந்து கொண்ட, அதாவது அவர் ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பெண்கள் கருப்பு துப்பட்டா அணிஞ்சிட்டு வந்தாங்கன்னு துப்பட்டா அவுத்தாங்க. ஆமாம், கவர்மெண்ட்டோடைய ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு பெண்களை வராங்க, அவங்க வந்து கருப்பு துப்பட்டா போடக்கூடாதுன்னு கருப்பு துண்டை எடுத்து வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பெரியார் கருப்பு தானே, கருப்பு இது போட்டவர் தானே. சரி ரைட். நான் அதில் இன்னொரு இயல்பாக ஒரு கேள்வி. ஆதி காலத்தில் பெண்கள் மாறாப்பு போடக்கூடாது, ஜாக்கெட் போடக்கூடாது, முளை வரி இப்படிலாம் இருந்துச்சுன்னு பொழுது, இன்றைக்கு 2025 பெரியார் வந்து கருப்பு துணி போட்டு வந்து அவருன்னு சொன்னாரா? பெரியார் அவரே அடிச்சிருப்பாரு. பெரியாரின் வாரிசுகள்னு சொல்கிறீங்க. பெரியார் அடிச்சிருப்பாரான்னா அதுலேயும் முரண்படுறேன் தம்பி. ஏன் தெரியுமா? ரவுக்க விலை கூடி போச்சு, சட்ட துணி விலை கூடி போச்சுன்னதுக்கு பெரியார் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய பதிவு என்னன்னாக்கா, பள்ளம்பாறையெல்லாம் துணி போட ஆரம்பிச்சிட்டா விலை கூடிடுச்சுன்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போது சாதிய புத்தின்றது இவர்களுக்குள்ளே இருக்குது. இப்போது அந்த நிகழ்வில் நீங்கள் வந்து அந்த பெண்கள் மாறாப்பில் கை வைக்கக்கூடிய உரிமை யார் கொடுத்தா? காவல்துறை சொல்வது அதீத முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் நாங்கள் எடுத்தோம். எது அதீத முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டோன்னு சிசிடிவி வேலை செய்யலன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் அதீத முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ உங்கள் ஒப்பன் குதிர்குழல்னு எல்லாமே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை, அந்த நிகழ்வில் ஸ்டாலின் பேசினது 3600 ஆண்டுகளுக்கு முன்னாடி காளையோட சின்னம் அங்கே இருந்தது. இது திராவிட சின்னம். எப்படி? திராவிட சின்னம். திராவிடம் 3600 வருஷத்துக்கு முன்னாடியே கிடையாது, அது தமிழரின் சின்னம். அப்போ வரலாற்றை இன்றைக்கும் கண்ணுக்கு முன்னாடி எப்படி திருடுறாங்கன்னு ஒரு விஷயம் பார்க்குறீங்களே, இதைத்தான் வன்மையாக கண்டிக்கிறோம். அப்போ இந்த போக்கை எல்லாத்தையும் ஒழிக்கணும். இந்த விவசாயிகளுக்கான உரிமை நிலைநாட்டப்படணும். உங்கள் பாதத்தில் உங்களுடைய காலடி மண்ணை தொட்டு இந்த அரசியல் களப்பணியை தொடங்கி இருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்காக நிற்பேன்னு சொல்லியிருக்காரு விஜய். இன்னும் சொல்ல போனேன்னாக்கா, பரந்தூர் ஊருக்குள்ளே வருவேன்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட முறையாக பர்மிஷன் எடுத்தாலும் இவ்வளோ சேட்டை பண்ணுற எனக்கு தெரியும் நான் வரேன். ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு படைன்னு வச்சுருக்காரு. பார்த்தீங்கல்ல, அவருக்கான பாதுகாப்பு வச்சுருக்காரு. இவங்கள மாதிரி கவர்மெண்ட் காசு எடுத்து போலீஸை வந்து கூட வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணல. தான் உழைச்ச காசில் அவருக்கு பவுன்சர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு பொழுது ஊருக்குள்ளே வரேன்ருக்காரு. அடுத்து வேங்கவேல் போவார், நிச்சயமாக போவதற்கான முன்னெடுப்பு வர 27 மாவட்ட செயலர்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதை தாண்டி
ஏப்ரல் மாதம் வந்து ஏப்ரல் மேல வந்து ஒரு பெரிய மாநாடு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான வேலையை விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. அதற்கு பிறகு நடைபயணம். அப்போ நடைபயணத்துக்கு நீங்கள் அனுமதி தரீங்களா தரலையான்னு பார்க்கணும். ஏன்னா அண்ணாமலைக்கு அனுமதி கொடுத்தீங்க, ஆர்எஸ்எஸ்க்கும் அனுமதி கொடுத்தீங்க திமுக. விஜய்க்கு அனுமதி கொடுக்குறீங்களா இல்லையா? உங்களுடைய கூட்டு எந்த பக்கம் இருக்குன்றது வெட்ட வெளிச்சமாயிடும். இப்போ ஆர்எஸ் பாரதி அதே மாதிரில பேசும்போது நாம் தமிழருக்கு நாம் தமிழர்னு பேரை வந்து இங்கதான் எடுத்திருக்காரு, அதுக்கு நான் வந்து கேஸ் போட்டேன்னா அந்த பேரவே யூஸ் பண்ண முடியாதுன்னு சும்மா விரட்டிட்டு இருக்காரு. போட வேண்டியதானே? ஏன் அதாவது நான் சொன்னேன்ல, உங்களுக்கு நீங்கள் சீமான் அவருடைய ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா வெட்டினது ஒட்டினதுன்னு இப்போ ஒரு பிரச்சனை போகுதுல்ல. இப்போ 15 வருஷம் நீங்கள் கழட்டிட்டு வந்தீங்க. உங்கள்கிட்ட ஃபேக்ட் செக் யூனிட் ஒன்று இருக்குல்ல, வச்சுருக்கீங்கல்ல, காவல்துறை இருக்குல்ல, உளவுத்துறை இருக்குல்ல, கியூ பிரான்ச் இருக்குல்ல, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? இன்றைக்கு நீங்கள் திட்டமிட்டு ஒரு பக்கம் விஜயின் மீது ஒரு களங்கம், நல்லா பார்த்துங்க, த்ரிஷா வச்சு ஒரு அசிங்கப்படுத்தினதாக இருக்கட்டும், இந்த ஆடியோ லீக் பண்ணி அசிங்கப்படுத்தினதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக விஜயின் மீது இவர்கள் வந்து ஒரு கல்லறிகிறார்கள். சீமான் மீது இன்னொரு பக்கம் கல்லறிறீங்க. 2 பக்கமும் சேர்த்தனால 2 பேருமே என்ன செய்கிறாங்க, உதிர்ந்த ரோமத்துக்கு சமம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டாக விஜயோடைய முழுக்க திமுக 2 மாதம் தான் தம்பி படம் வேலை முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம். அடுத்து திமுக முடிக்கிறது தான் முழு வேலையாக விஜய் வராப்பில். சீமான் அவர்கள் இந்த திராவிடம்னு ஒன்று இல்லை, இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எங்களுடைய தமிழருடைய வரலாறை திருடி கொண்டு எங்களுடைய அழிக்கக்கூடிய வேலை செய்திகள், குறிப்பாக இயற்கை அழிப்பது, மண்ணை அழிப்பது, மக்களை அழிப்பது, குலதெய்வ வழிபாட்டை அழிப்பது, உணவு கலாச்சாரத்தில் கை வைப்பது என்ற எல்லா மோசமான நிகழ்வையும் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறதுனால உங்களை அப்புறப்படுத்த வேண்டிய களச்சூழல் இருக்கிறதுனால நான் வருகிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் தர்க்க ரீதியாக மோதணும், அரசியல் ரீதியாக மோதணும். அதை விட்டுட்டு ஒரு அப்பனுக்கு 2 அப்பனுக்கு இந்த பேச்செல்லாம் பேசினீங்கன்னாக்கா விஜய் கூட இருக்கலாம் சின்ன பசங்க, புரியுதுங்களா? அவன் எமோஷனலுக்கு பதிலுக்கு பேசி விட்டான்னா யாருக்கு அசிங்கம், யாருக்கு கேவலம்? அரசு பாரதி தான் கேவலம். ஏற்கனவே இப்போ சேத்துல அடித்தாங்கல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேத்துல அடித்த விவகாரம் எவ்வளோ முக்கியமான விவகாரம்னா, ஒரு நபர் சேத்துல அடிச்சிருக்கிறாப்புல, அதுக்கு ஊரையே சல்லடை போட்டு நீங்கள் கைது பண்ணுற பெண்களை வந்து அத்துமீறி ஆண் காவலர்கள் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. யார் அனுமதி கொடுத்தா? இது வரைக்கும் அந்த காவல்துறை மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. புரிஞ்சா உங்களுக்கு? எவ்வளவு மோசமான நிகழ்வு தமிழில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் பொழுது இதுதான் யதார்த்தமான உண்மை. நிச்சயமாக 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை வல்லரசாக மாற்றுகிறேன் விவேகானந்தர். புரியுதுங்களா? கோடி இளைஞர் இருக்கான் விஜய் கையில், தமிழ்நாட்டை மாற்ற முடியாதா? இன்பநிதி ஐயாவையும் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் நான் சாகணும் ஒருத்தன் பேசினா பற்றியா, இந்த குடும்பம் தான் சரியாகணும். ஆமாப்பா, அந்த குடும்பம் தான் சரியாகும், சொத்தை கொண்டு போய் கொடுத்துரு, கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து யார் ஊரை யார் நிலத்தை யார்கிட்ட எடுத்து கொடுக்குறதுன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அடிப்படையாகவே உளவியல் ரீதியாக அவர்கள் கூட சிக்கல் என்னன்னாக்கா, இவர்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தணும், இன்றைக்கும் வந்து அடக்குமுறை செய்யணும். அவர்கள் ஸ்டாலின் சொல்கிறார், காலை உணவு திட்டத்தில் நான் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறேன். புரியுதுங்களா? தாய் உள்ளம் கொண்டு உணவு கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து அன்பில் மீஸ் வெக்கமில்லாமல் சொல்கிறாருன்னா, 70 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சு காலையில் ஒரு வேளை உணவுக்கு கூட பிள்ளைகள் வழி இல்லாத நிலைமையில தான் கொண்டு போய் வச்சுருக்கீங்க வறுமையில். அதான் யதார்த்தமான உண்மை. அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்போது இவ்வளவு மோசமான ஆட்சி செஞ்சுட்டு நான் உங்கள் குடும்பத்தில் அண்ணனாக இருக்கேன், தம்பியாக இருக்கிறேன் டைலாக் பேசுகிறது அவர். நீங்கள் வெட்டியாக இருக்கிறதுக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கவே வேணாம். கரெக்டு தானே? இன்றைக்கி என்ன நிலைமை போயிட்டுருக்கு? இன்றைக்கி நாட்டில் பெண்கள் மீதான அவதூறுகள், பெண்கள் மீதான அத்துமீறல்கள், இங்கே சாதிய பாகுபாடுகள் ஒரு பக்கம், சாராயம் ஒரு பக்கம், மெத்து ஒரு பக்கம், எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சீஃப் மினிஸ்டர் கையில் தான் இருக்குது. எல்லாமே அவர் கையில் தான் தம்பி இருக்குது. ஒரே ஒரு நபர், முதலமைச்சர் என்ற ஒரு நபர் சரியாக இருந்தால் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாற்ற முடியும். ஒரு நபர் வந்து அவர் மழுகடித்து சில வேலைகளை செய்து கொண்டே வந்ததுடைய வரலாற்று உண்மை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறான்னு சொல்லி காணொலியை காட்டும் பொழுதும் முதல்வர் இல்லைன்னு மறுக்கிறார். ஆவினில் சிறார்கள் வேலை செஞ்ச சிறார்களே நாங்கள் வேலை செஞ்சோன்னு ஒத்துக்கிட்டாங்க மைனர் பிள்ளைகள். அப்பையும் முதல்வர் இல்லைன்னு மறுக்கினார். கொடுத்த வாக்குறுதியை 100% நிறைவேற்றி விட்டேன்னு இவர் போய் சொல்கிறார். ஸோ ஒரு முதலமைச்சர் எந்த தன்மையில் இருக்கணுமோ அந்த தன்மையில் இல்லாமல் இவர் இஷ்டத்துக்கு தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு துணை போகிறதுடைய விளைவு இன்றைக்கி மதுரையில் ஜல்லிக்கட்டு நடந்துச்சுல, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மூர்த்தி சாதிய பாகுபாடு பார்க்கிறார். அங்கே கூடிய இளைஞர்களை விளையாட விடலை. குறிப்பாக இளைஞர்கள் நீதிமன்றம் வரைக்கும் சென்றார்கள். சென்றும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படல. ஏன்னா மூர்த்தி சாதிய பெருமை பேசினவர் மேடையில் உட்காந்து நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு அவர் பேசும் பொழுதே இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தது யார்? உதயநிதி. உதயநிதி யார்? முதல்ல துணை முதலமைச்சர். இதை தாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். உங்கள் முன்னாடி இப்படி ஒரு சாதிய பாகுபாடு நடக்குதுன்னு நீங்கள் கம்முன்னு இருக்கிறீங்கனாக்கா இவர்களுடைய சாதிய புத்தி என்னவாக இருக்கிறது, ஏன் அவர்களுக்காக குரல் கொடுக்கலன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த வீரனை விளையாட விடாமல் அவனுக்குள்ளே ஒரு வழி ஏற்படுத்திருக்கீங்கல்ல, விதைச்சிருக்கீங்க நீங்கள் அவன்கிட்ட விதையை. அவன் பிள்ளைக்கு அவன் சொல்லி வளர்ப்பான். அந்த திமுக தான் நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணுச்சு, இந்த மாதிரி சாதி அடக்குமுறை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி வளர்க்கும்போது அவன் பிள்ளை நாளைக்கு உதயநிதிக்கு தலைவலியிருந்து நிற்பான், இன்பநிதிக்கு தலைவலியிருந்து நிற்பான். ஏன்னா எந்த விதையில் எந்த மரம் விருட்சமாகும் நமக்கு தெரியாதுன்னு பொழுது மூர்த்தி அவர்கள் அவர் ஒரு திருமண மண்டபம் திறந்தார். எவ்வளோ தெரியுமா? 400 கோடி. அவருடைய கல்யாணம், அவர் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். 1000 கோடி ரூபாய் செலவில்.
முதலமைச்சராக அங்கே கலந்து கொண்ட நபர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை, இது திருமணமா இல்லது திருவிழாவான்னு தெரியலன்னாரு. காமராஜராக இருந்தால் அந்த இடத்துல முதல் இடத்துல நம்ம கேட்டிருப்பாரு, உனக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு அப்படின்னு கேட்டிருப்பாரு. உனக்கு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ சொத்துன்னு கேட்டிருப்பாரு. மூர்த்தியை ஏன் முதலமைச்சர் கேட்கல தெரியுமா? ஏன்னா அவருக்கு ஏதாவது பங்கு போகும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மூர்த்தி ஸ்டாலின் வந்து எங்கேருந்து இப்போ உனக்கு இவ்வளோ சொத்து வந்துன்னு கேட்டார்னா, மஞ்சள் பை தூக்கிட்டு வந்தவங்க அப்பா, நீங்கள் உங்களுக்கு எங்கப்பா இவ்வளோ பெரிய சொத்து வந்துச்சு இவர் திரும்பி கேட்டால் என்ன செய்ய முடியும்? அவரோட எதுவும் சொல்ல முடியாது. ஸோ என்னை நீ கேட்காத, உன்னை நான் கேட்காத, புரியுங்களா? ஆனால் தமிழ்நாடை எந்த அளவில் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்கன்னா, இன்றைக்கும் நிதர்சன உண்மை. பெண்களுக்கு 1000 ரூபாய்க்கு வழி இல்லைன்றதும், காலையில் உணவு சாப்பிட முடியலன்றதும், பள்ளிகளுக்கும் காசு கொடுக்கல. உங்களுக்கு காசு கொடுக்கல விடுங்க. ஆனால் பள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட படிக்க வேண்டிய மாணவர்களுடைய பள்ளிகளை இது வரைக்கும் ஒழுங்காக சீர் செய்யலை. போன மாதம் ஒரு காம்பவுண்டு செவர் இடிஞ்சு விழுந்து 13 வயது சிறுவன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறான். முதல்ல காமராஜால் திறக்கப்பட்ட பள்ளி இன்று வரை சிதைவடைந்து கிடக்கிறது. தமிழ்நாட்டில் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி கிடையாது. ஆனால் மதுவை டெட்ரா பேக்கில் அறிமுகப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆய்வுக்குழு, அதுக்கு ஒரு அமைச்சர், அந்த நிகழ்வில் IAS அதிகாரி அமுதா அவர்கள் நின்றுருந்தாங்க. அதுதான் அவங்க எதுக்கு படித்து எதுக்கு வந்தாங்க, எங்கே கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டாங்க தெரியுது அவங்களுக்கு? இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் இன்ப நிதி அறிமுகப்படுத்தினாங்க. 25 லான்ச்சா புதுசாக கலெக்டர் என்ஜின் நின்றுட்டு ப்ரோட்டோகால்னு சொன்னாங்க. கவனிச்சிங்களா? மேயர் பிரியாவை ஃபுட்பாலில் தொங்க விடுற மாதிரி காரில் தொங்க விட்டாங்க. இதுதான் திராவிட மாடல். இதைத்தான் இவர்கள் கற்றுக்கொண்டு இருக்காங்க பொழுது மாற்றத்திற்கான ஒரு விதையாக விஜயை பார்க்குறாங்க மக்கள். நல்லது நடந்தால் நல்லது. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி தம்பி.